வணக்கம், நான் தான் ஏற்காடு ஏகாம்பரம். வாங்க உட்காருங்க. சார் என்னாச்சு? என் ஐட்டம் கார்டு காணாம போச்சு சார். ஐட்டம் கார்டு இல்லம்மா, ஐடி கார்டு. ஐடி கார்டு பதிலு ஐட்டம் கார்டு சொல்லிச்சு குழந்தை. அவங்க என் அசிஸ்டன்ட். 3 மாசம் 3 மாசம் சம்பளம் பாக்கி. அதுக்குள்ள நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. வெரி பேட். டேய் சக்தி, முதல்ல நீ கை நீட்டுறா. சரி. ஏமா போய் ஸ்கேனர் எடுத்துட்டு வா. அது என்ன சார், ஸ்கேனர் ரிப்பேர்ல இருக்கு. ரிப்பேரா? இப்ப என்ன பண்றது? நான் பண்ணட்டா? உன் கைரேகைய பார்த்தா உன் மாமியார் வீட்டுல உட்காந்து மஜாவா குப்பை கொட்டுற மாதிரி இருக்குது. கரெக்ட் தானே? அது ஒண்ணு இல்ல சாமி, நானும் மாமா மாதிரி துபாய்க்கு போகணும், நல்லா காசு சம்பாதிக்கணும். அதுல ஏதாவது இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என்ன சாமி பொசுக்கு இப்படி சொல்லிட்டீங்க? ஓ ரேகப்படி பொள்ளாச்சி விட்டு தாண்டி வந்தது இதுவே முதலும் கடைசியும். உன் வாழ்க்கை பூரா உன் மாமியார் வீட்லயே காலத்தை கழிக்க வேண்டியதுதான். உன்னை பொறுத்த வரைக்கும் துபாய் ரொம்ப தூரம். அடுத்தது யாருக்கு பார்க்கணும்? குமாரு, பங்கு கைய நீட்டு பங்கு வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பார்த்து நல்லபடியா சொல்லுங்க சாமி. கைய காட்டு, அப்புறம் நல்லதா கெட்டதான்னு சொல்றேன். அம்மா என்ன இது பாதிரேகை காணோம்? இரும்பு பிடிச்சி உழைக்கிற கை சாமி. காய்ச்சி போச்சு இல்ல, அதான் சரியா தெரிய மாட்டேங்குது. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பார்த்து சொல்லுங்க. ஏயா தெரிஞ்ச அளவுக்கு சொல்றதுக்குன்னா இது என்ன வானிலை அறிக்கையா? பாவியா நீ, மாடா ஒழிச்சு மண்ணா போயிட்டியா? பேசாம இருங்க ஏகா. மிஸ்டர் மாறன், கைய காட்டுங்க. மிஸ்டர் ஏகா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? மங்களகரமா எனக்கு மஞ்சள் கலர் தான் பிடிக்கும். 200 ரூபாய் தண்டம். பிங்க் கலர் பிடிக்கும் சொல்லிருக்கலாமோ? ஏமாந்துட்டேடையாகா, எப்ப தடை பண்ணுவோன்னு தெரியாது. சரி விடு. பார்த்து சொல்லுங்க சாமி. மாமாவுக்கு 2 பொண்டாட்டிங்க, 5 குழந்தைங்க. எதிர்காலம் சிறப்பா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கேட்டானா அவன்? 5 குழந்தைங்களா? ஆமா சாமி. எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்களை கூட நான் ரொம்ப சாதாரணமா எடை போட்டேன். என்ன ஏயா சொல்லு. குளிரு போட்ட கை குளோச கட்டிலுக்கு போறதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா இவ்வளோ கஷ்டம் உனக்கு வந்திருக்குமா? பகவானே, இவனை நீ தான் காப்பாத்தணும். சாமி, அப்ப எதிர்காலம்? எதிர்காலமா? அப்படி ஒண்ணு உனக்கு இல்லவே இல்லையா? அப்படியே இருந்தாலும் காலம் முழுவதும் கல்பு கண்டில கஷ்டப்பட்டாதான் உன் குடும்பத்துல நீ குப்பை கொட்ட முடியும். நம்ம தெரியுது. கைய மறக்கியா? உன் ராசி எனக்கு ஒட்டிக்க போகுது. சாமி, அப்ப என்ன சாமி வழி? சார் குறுக்க போற தட்சணை வச்சு சொல்றேன். கஷ்டப்படுங்க, நல்லா இருப்பீங்க. சார் பீச மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். சாமியாருக்கு இறக்குறான் பார். இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு.
இப்போதைக்கு உன் பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியுமோ அப்படி தீர்த்துக்க. இந்த ஏற்காடுக்கு இன்னொரு டைம் வரும்போது எங்கேயாவது உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, பார்த்த இடத்துல அடிப்பேன் பாத்துக்க. பங்கு எந்திரி பங்கு போவான். இந்த அளவு ஒருத்தையா பைசாவை பார்த்துக்கிட்டு அங்கேயே நிற்பேன். வாயா. சரக்கு அடிக்கலான்னு சொன்னா டிரைவருக்கு சப்போர்ட் பண்றான். சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட கோத்து விட்டான். இப்ப பாத்ரூம்ல வந்து எதனா கதை சொல்லுவான். நம்ம விடக்கூடாது, சரக்கு அடிச்சே ஆகணும். என்ன வந்து படுத்துட்ட? சுத்தி பார்த்துட்டு வந்த டயர்டியா? அப்ப ட்ரீட்டு? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ மட்டும் ஒன்னும் சொல்லாம வந்து படுத்துட்டு இருந்தா அப்ப ட்ரீட் என்ன வருது? ஐயா கொஞ்சம் பொரியா. சும்மா தொண்டன்னு பேசிக்கிட்டு பங்கு என்ன ஏற்பாடு பண்ணாமையா போயிடப்பறாப்ல? இது மாதிரி கெஞ்சி குடிக்கிறதுக்கு தூக்குப்படும் தொங்கலாம். தொங்கு. நீ சொல்லுமாப்ல, டிரைவரை கூப்பிடுறியா இல்ல இப்படியே நான் மெட்ராஸுக்கு நடந்து போட்டா? மிஸ்டர் மாறன், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? யோ மாப்ள, என்ன என்ன மாமா? டிரைவரை கூப்பிடியா? சரி மாமா. போடா 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 போடா. என்ன கூப்பிடுற? போடா. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சீக்கிரமா கூட்டு வாடா. மாமா மாமா கார்த்தி. சார் கூப்பிட்டீங்களா? ஆமாங்க கருத்து. இவங்க ட்ரீட் கேக்குறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை வாங்கி கொடுங்க, சரியா? சரிங்க சார். போதுமையா? சார் 4500 இருக்கு சார். ஓகே கார்த்தி. என்ன வாங்கணும் சார்? என்ன பார்த்தா உனக்கு குடிக்கார மாதிரி தெரியுதா? அவங்க 3 பேர் சர்பத் குடிக்கிறாங்க, நான் மட்டும் தான் சரக்கு குடிக்கிறேன்னா? கார்ல ஏறினது நீ கடுப்பேத்திட்டு இருக்க, டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க. சார் ஏன் சார் கோவப்படுறீங்க? மன்னிச்சிருங்க சார். சொல்லுங்க என்ன வேணும்? 2 ஆஃப் வாங்கி வந்துரு. குமரா, உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. அதையும் நீயே சொல்ல வேண்டியதானே மாமே? சரி ஒரு 1/4 கிலோ சொல்லு. அப்படியே சைடிஸ் அவனை சொல்லு. 1/4 கிலோ என்னன்னு தெரியுமா? கோட்டர் தானே சார்? ஆமா, சைடிஸ்னா வேணும் சொல்லு. கொஞ்சம் நல்லதா பார்த்து வாங்கிக்கேன் கார்த்தி. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும். சரிங்க சார், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மாப்பிள, லேக்ல சுத்தி பார்க்கும் போது தான் தண்ணியில கண்டோன்ன, இந்த தண்ணியில கூட கண்டோம். ஏஞ்சி உக்கார மாப்பிள. விடு மச்சான், பங்கு எங்க போயிருப்பாப்ல? துபாயில அவர் காஞ்சி போய் தான் இங்க வந்திருக்காரு. சரக்கு மட்டும் வரட்டும், பங்கு படக்குன்னு எஞ்சி உட்காராரா இல்லையான்னு பாரு. அது வரைக்கும் நானும் படுக்கிறேன். கதவு தட்டாங்க பார். யோ, கதவை தட்டுலையும் மனப்புறாந்தியா? ஓஹோ, பேசாம படிய. ஒரே சரக்கு சரக்குன்னு ஒண்ணு நம்மள நாமே குழப்பி விட்டுருவோம் போல இருக்கு. சே, சார் இந்தாங்க சார். ஒரு நிமிஷம் இரு. ஏய் வா, சவுண்ட் கம்மி பண்ணுப்பா. யூனிவர்சல் சைட் டிஷ் எங்க? யூனிவர்சல் சைட் டிஷ்ஷா? அப்படின்னா ஊருக்கா? சார் அதான் இதெல்லாம். சார் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லவே இல்லையே சார். எல்லாம் நாங்களே சொல்லணுமா? உனக்கு தெரியாதா? சார் என்ன ஊருக்கா சார்? நான் சொன்னது நீ வாங்கிட்டு வர மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு தான் வாங்கிட்டு வருவேன். போய் ஏதாவது வாங்கிட்டு வா போ. மாங்காய் ஊருக்கா சார்? வெஹிக்கிள சிகரெட் எங்க? சார் நான் நீ எல்லாத்துக்கும் தள்ள கை வச்சுக்கிற. ஓ, போய் வாங்கினோம். இதாம ஆடியன்ஸ் வராதா, உடனே வா. ஏன் அவனை போட்டு இந்த டார்ச்சர் பண்ற? அவனும் மனுஷன் தானே. மனுஷன் ஞாபகப்படுத்தாத. அவனுக்கு சம்பளம் பேட்டாலாம் கொடுக்கல. துட்டியா, துபாய் துட்டு. அடையா மாப்பிள, பங்கு பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்புறம் நம்மள அட்வைஸ் பண்ணியே கொன்றுவான். பேசாம சரக்க போடியா. அதுவும் கரெக்ட் தான். மாப்பிள, உலகத்திலேயே பிஸ்கட்ல ஊறுகாயை தொட்டு சாப்பிடுற முதல் நீதான்டா. இங்க கொஞ்சம் காட்டு. இங்க கொஞ்சம் காட்டு.
தீபெட்டி சார். நீ என்ன பண்ற? நேரா போய் ஆவி பறக்க 4 இட்லி வாங்கினு போ. மிஸ்டர் மாறன், எஸ். ஒரு மனுஷனை எத்தனை தடவையா வேலை வாங்குவீங்க? அது இந்த நைட் நேரத்துல? பங்கு, இந்த டிரைவர் பையன் ஏற்கனவே சிகரெட் வாங்க போய் 1 மணி நேரமா ஆளையே காணோம். இருக்கிற சைடிஸ் எல்லாம் நாமளே பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம். பாவம் மாப்பிள்ளைக்கு பசிக்கும் போல் இருக்கு. அதான் அதுக்காக எப்படியா பண்ணுவீங்க? வேற எப்படி போங்க? தம்பி, இந்த ஒரு டைம் எனக்காக. பரவாயில்ல சார். போ போ, பேசிட்டு இருக்காத போ. யோ, உங்க ஊட எல்லாம் குப்பை ஓட்ட முடியாதுயா. அதுக்கு என்னவோ பண்ணி தொலைங்க. காசு